காய் தெரிஞ்சு பூசணிக்காய் பூசணிக்காய் பாருங்க அப்படி பாருங்க நல்ல இதுதான் பூசணிக்காய். இங்கே ஒரு காய் அங்கே ஒரு காய் நல்ல ஒரு இதில் ஒரு 10-20 காய் காய்ச்சிச்சு. 20 காய் காய்ச்சிருச்சு. ஒரு செடி 2 செடி நட்டேன். இந்த காய் காய்ச்சிருக்கு. 20 காய்க்கு பக்கமாக காய்ச்சிருச்சு. இப்போ அங்கே ஒன்று இங்கே அங்கே 5 காய் இருக்குது. நல்லா சும்மா அதிக தண்ணி இல்லாமல் வர்றது நல்ல சக்தி வாய்ந்தது. துளசி செடி வச்சுருக்குறேன். துளசி செடி எல்லாம் உற்பத்தி. அந்த பாவை செடி, அந்த முருங்கை செடி, அது இந்த மரம், அந்த கொய்யாக்கன்று அங்கே வச்சுருக்குறேன். அந்த நெல்லி மரம் அங்கே வச்சுருக்குறேன். நல்லா வந்து என்னென்ன முடியுமோ அவ்வளவும் செஞ்சுட்டே தான் இருப்பாங்க. விவசாயிங்கன்னா இவங்கக்கிட்ட தான் பெரியவங்க எங்களுக்கெல்லாம் இந்த ஆர்வத்தை ஊட்டி வளர்த்துருக்காங்க. இதெல்லாம் பச்சை பயிர் போட்டு இப்போ எல்லாம் விளைஞ்சி எடுத்துட்டாங்க. அதில் ஒரு 25 கிலோவுக்கு மேலே 30 கிலோவுக்கு பக்கமாக எல்லாம் எடுத்துட்டாங்க. தட்டாஞ்செடி போட்டிருந்தா தட்டாஞ்செடி தட்டைப்பயிறு இது வந்து ஒரு காய் இப்படித்தான் காய்ச்சி காய்கள் நிறைய காய்கள் பிஞ்சுகள்லாம் வந்து இப்போ வந்து காய்ச்சி ஒஞ்சிருச்சு. இங்கே நல்லா இயற்கையான பயிர் 30 வருஷம் வச்சுருக்கிறேன். 30 வருஷம் வச்சுருக்கிறேன். பயிரக இந்த விதை முதல்ல வச்சுக்கிட்டே இருக்கேன். ஒட்டு விதமெல்லாம் இல்லை. பாவக்காய் செடி நல்லா காய்ச்சிருக்கு. அது சின்ன பாவக்காய், நாட்டு பாவக்காய் அதெல்லாம் வந்து நல்லா காய்ச்சி அரசாணிக்காய்க்கு இவ்வளோ காய். பூசணிக்காயின்னு சொல்லுவாங்க, அரசாணிக்காயின்னு சொல்லுவோம். பரங்கிக்காய், கும்மண்டிக்காய், பப்பாளி மரம் சின்ன மரமாக தான் இருக்குது. அதில் வந்து நல்லா பப்பாளி காய்ச்சிருக்கு. வெள்ளைப்பூண்டு விவசாயம் நிறையா. வெள்ளைப்பூடு எவ்வளோ விலை கிடச்சது இந்த பாத்தியில் உனக்கு? எனக்கு இதில் ஒரு 6-7 கிலோ கிடச்சி. அடைய சாமி, பரவாயில்ல. கொஞ்சோண்டு தண்ணினால அவங்க முயற்சியினால் நிறைய வந்து வெள்ளாமை. வெங்காயம் நட்டுருந்தேன். அம்மாவை பார்த்து தான் நாங்கள் வந்து பார்த்து இந்த வெங்காயம் இதில் தான் நட்டுருந்தேன். அந்த காய் கொண்டுட்டு வந்து காட்டணுமா? காய் கட்ட பரவாயில்ல. இவ்வளோ மகசூல் இந்த கொஞ்சோண்டு இருந்தாலும் தண்ணி இருக்கிறதுனால. தண்ணி மானம்பாத்தில் வந்துச்சு. ஒரு 2 தண்ணி தான் விட்டேன். லேசாக தொளிச்சு விட்டேன். பூண்டு அப்புறம் அது பூண்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் இது வெங்காயம் எடுத்துட்டேன். ஒரு 6-7 மணி எடுத்தேன். 5 கிலோ நட்டு 7 மணி காய் வந்து. வெங்காயம் நல்ல விளைச்சல். மணல் காடு, பொண்ணு விளையிற பூமி இது. அவங்கெல்லாம் இதை செய்யலை அப்படின்னா அவங்களுக்கு மனசில் ரொம்ப கவலையாயிரும். மண்ணுக்கு உயிர் கொடுக்கறதுல இவங்களுக்கு நிகர் யாரும் இல்லைங்கிறத நான் வியந்து பார்த்துருக்கேன். விவசாயம் பிடிக்கும், ஆனால் புல்லு சத்தம் இல்லாமல் வச்சுக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் வச்சு எடுக்கிறேன். தண்ணி பக்கத்தில் ஒரு சின்ன போர் போட்டுக்கிறேன். எவ்வளோ நாளும் ஆகுது இந்த பூண்டெல்லாம் வந்து? 4 மாதம். புரட்டாசி மாதம் நட்டேன். புரட்டாசியில் நடுவுது. வெங்காயம் மிளகாய் நடும்போது நடுவாங்க. 3 மாதம் ஆகுதா? புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதம், மாசி வந்துடுச்சு. 5 மாதம் வெள்ளம் இதெல்லாம். 5 மாதத்துக்கு விடலாம், 4 மாதத்துலையும் எடுக்கலாம். என்ன